ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கணியரன் சேனல் வந்து சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். பூரி சப்பாத்திக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பல்லேரி வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வணக்கி விட்டுக்குங்க. மீடியம் சைஸான தக்காளி பழத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தா தக்காளி வெங்காயம் குயிக்காக வணங்கி வந்துடும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவு பொட்டுக்கடலை, பட்டை, சோம்பு, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் 4, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு தண்ணி ஊற்றி மைய அரைச்சி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வணங்கினதுக்கப்புறம் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் பச்சை வாசம் போய் குழம்பு வந்து லைட்டாக சுண்டிடும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நான் 4 விசில் விட்டு தோல் நீக்கி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தட்டம் போட்டு மூடி வச்சா உருளைக்கிழங்கு குருமா வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னோடய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்